வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு வீக்லி ரிப்போர்ட். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, செப்டம்பர் 29ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 3ஆம் தேதி, அதாவது அடுத்த வாரம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் இது ஒரு வீக்லி அனாலிசிஸ் அப்படிங்கிறனால நம்ம வெள்ளிக்கிழமை மார்க்கெட் எப்படி நடந்துச்சு, எப்படி பெர்ஃபார்ம் ஆச்சு அண்ட் முக்கியமான ப்ரைஸ் லெவல்ஸ் என்னங்கிறத மட்டும் பார்க்காம நம்ம என்ன பண்ணுவோம்னா 3 டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது போன வாரம் மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆச்சு அப்படிங்கிறது தெரியும். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ராடே பார்ப்போம். ஸோ கேண்டில் சைஸ் டே கேண்டிலாக வைக்கும்போது நமக்கு எத்தனை நாளாக நெகட்டிவ் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு இன்ட்ராடேல அண்ட் முக்கியமான ப்ரைஸ் லெவல்ஸ் ஏதாவது பிரேக் பண்ணுறதுக்கு இருக்கா அப்படிங்கிறது தெரியும். மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லி அனாலிசிஸ். அப்போது வீக்லி, டெய்லி அண்ட் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நமக்கு பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் டெவலப் ஆகும். மார்க்கெட்டில் அடுத்த வாரத்துக்கான முக்கியமான கீ ப்ரைஸ் லெவல்ஸ் சென்செக்ஸில், நிஃப்டியில் அண்ட் பேங்க் நிஃப்டியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு பார்க்கலாம். இப்படி நம்ம அனலைஸ் பண்ணும்போது நமக்கு எந்த ப்ரைஸுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் மேலே போகும், அதே மாதிரி எந்த ப்ரைஸுக்கு கீழே இருந்தால் மார்க்கெட் டவுன்ஃபாலிங் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு வீக்லி அனாலிசிஸ் அப்படிங்கிறனால நம்ம வெறும் ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டும் பார்க்க மாட்டோம் அண்ட் ப்ரைஸ் லெவல்ஸை மட்டும் பார்க்க மாட்டோம், நியூஸையும் சேர்த்து பார்ப்போம். அதாவது அடுத்த வாரம் எந்தெந்த நியூஸ் முக்கியமானது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும், அதாவது எக்கனாமிக் கேலண்டர், முக்கியமான கவர்மெண்ட் நியூஸ் ஏதாவது எக்கனாமிக்ஸ் பற்றி வருதா அண்ட் இதை பேஸ் பண்ணி ஸ்டாக்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகலாம் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாக் ரிசல்ட்ஸ் கேலண்டர். ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு குவார்ட்டருக்கும் நமக்கு ஸ்டாக் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதெல்லாம் பப்ளிக் செக்டர்ஸ் கம்பெனிஸ் அப்படிங்கிறனால மெயினாக இந்த ஸ்டாக் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது ஸ்டாக் பெட்டராக பெர்ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட் மேலேயும், வீக்காக பெர்ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழேயும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ ஸ்டாக் ரிசல்ட்ஸ் கேலண்டர் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாலிடே கேலண்டர். வருகின்ற வாரம் செப்டம்பர் 29லிருந்து அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும் ஏதாவது ஹாலிடே இருக்கா அண்ட் இதனால நமக்கு எக்ஸ்பைரி டே ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது எல்லாம் சேர்த்து அனலைஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகும். அடுத்த வாரத்துக்கு நம்ம மார்க்கெட்டில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் எப்படி நமக்கு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாங்கிறது. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம எக்கனாமிக் கேலண்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதம் செப்டம்பர் மாதங்கிறது ரொம்பவே ஹை வாலடைலிட்டி மார்க்கெட்டாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் ஜிஎஸ்டி ரேட் கட்ஸ் டெவலப் பண்ணாங்க. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு ஜிஎஸ்டியோட ரேட் கட் பாசிட்டிவான நியூஸ். ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஜிடிபி நமக்கு போன மாதத்தோட ஜிடிபி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அண்ட் இந்தியாவோட ஜிடிபி 7.2, உலகத்தில் எந்த கண்ட்ரியுமே கரண்ட் சுச்சுவேஷனில் 7.2 ஜிடிபி இல்லை. சைனீஸ் எக்கானமி நம்ம ரொம்ப ஹைன்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்களே க்ரோத் ஃபேஸ் முடிஞ்சு தான் இருக்காங்க. ஸோ இந்தியா தான் க்ரோத் ஃபேஸில் இருக்குது. அண்ட் இந்தியாவோட க்ரோத் ஃபேஸில் ஆக்சுவலி எல்லா கண்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா 14லேருந்து 15% வளரும். பட் இந்தியா 7% தான் வளருது. ஸோ இது குளோபல் எக்கானமிக் கிரைசிஸை கொடுக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி 2 முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே வந்துருந்துச்சு. அண்ட் இது மட்டும் இல்லை, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்தியா, சைனா அண்ட் ரஷ்யா 3 பேரும் கொஞ்சம் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறனால இது எல்லாமே பாசிட்டிவ் நியூஸாக தான் வந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் சரிஞ்சுக்கிட்டே வந்துச்சு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்க்கெட் சரிஞ்சதுக்கான வேற ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு குளோபல் எக்கானமி ரொம்பவே வித்தியாசமாக பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அதாவது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்மளோட டேரிஃப் நமக்கு டொனால்ட் ட்ரம்ப் புது புது டேரிஃப்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படிங்கிறனால இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அக்டோபர் 1லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல்ஸ்க்கு ப்ராப்ளம் இருக்குன்னு. அதே மாதிரி H1B விசாவோடது. ஸோ இது எல்லாம் சேர்த்து வரும்போது நமக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸ் கொடுக்குது எக்கானமியில். ஸோ இந்தியாவோட எக்கானமிக்கில் நிறையா பாசிட்டிவ் நியூஸ் இருந்தாலும் குளோபல் எக்கானமி அன்சர்டனாக இருக்கிறனால நமக்கு இந்த நியூஸ் எல்லாம் சேர்ந்து மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ண ட்ரை பண்ணிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூஎன் மீட்டிங் நடந்துச்சு. ஸோ அப்போ இந்த யூஎன் மீட்டிங்கில் 4 பேர்த்தோட டாக் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரம்ப்போட டாக். ஸோ ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, ட்ரம்ப்புக்கு நிறையா விஷயங்கள் நடந்துச்சு. ஆனால் அவர் இந்தியா ஹாப்பியாகவே சொல்லலை. என்ன சொல்லியிருக்காருனா, இந்தியா நான் சொல்லியும் ரஷ்யாவிலேருந்து தான் ஆயில் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறனால யுக்ரைன் வாருக்கு அவங்க தான் ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொன்னார். ஆனால் யுக்ரைன் பிரைம் மினிஸ்டர் பேசும்போது என்ன சொல்கிறாரு, நாங்களும் இந்தியாவும் ரொம்ப ரொம்ப நல்ல ஆட்கள்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் பயங்கர அன்சர்டனிட்டி. ஸோ குளோபல் எக்கானமியை தீர்மானிக்கிறதா இருக்குது. அடுத்து நம்மளோட இஸ்ரேல் பிரசிடென்ட் சொல்லும்போது அவங்க ஏன் காசாவை அட்டாக் பண்ணுறாங்க, பாலஸ்தீனை ஏன் அட்டாக் பண்ணுறாங்கன்னு அவரோட ஜஸ்டிஸ் பயங்கரமான ரொம்ப டிபேட்டாக இருந்துச்சு. அண்ட் இஸ்ரேல் பிரசிடென்ட் பேச வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த யூஎன் அசம்பிளிலேருந்து வெளியே போயிட்டாங்க. ஸோ அப்படிங்கிறனால இது இது எல்லாமே ரொம்ப கான்ட்ரவர்ஷியல், அன்சர்டனிட்டி, வார் ப்ரோவோக்கிங்காக இருக்குது.
அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல முக்கியமான அதாவது யுஎன்ல முக்கியமான ஒரு கண்ட்ரியான ஃப்ரான்ஸ் இருக்கு பாருங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் பிரசிடென்ட் என்ன சொன்னார்னா, இது வந்து நாங்க பாலஸ்தீன ஒரு 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 முக்கியமான ஸ்டேட்டா அறிவிக்கிறோம். ஸோ பாலஸ்தீன நாங்க ரெகக்னைஸ் பண்றோம். இஸ்ரேல் சொல்ற மாரி பாலஸ்தீன் அப்படி இல்லங்கிறது மாரி இல்ல. ஸோ அப்ப நாங்க வந்து பாலஸ்தீன ரெகக்னைஸ் பண்றோம். நீங்க வார நிறுத்தணும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அடுத்து வந்து நம்மளோட இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் மேல குற்றங்கள், அதாவது போர் குற்றங்கள் நெறையா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாரி குளோபல் எக்கானமி பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்பவே அன்சர்டனிட்டியா நெறையா நியூஸ் வந்துட்டு இருக்கறனால தான், இந்தியால வந்து என்னதான் பாசிட்டிவ் நியூஸ் ஜிடிபி, அதே மாரி நம்மளோட எக்கானமி இது அண்ட் மோடியோட பவர்ஸ் எல்லாம் நெறையாவே பில்டா இருந்தாலும், நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் வந்து கீழ வந்துட்டே இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இந்த நியூஸ் எல்லாம் பாசிட்டிவா மாறுற வரைக்கும், நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு சின்ன பிரைஸ் கரெக்ஷன் போகும். மேபி நமக்கு வந்து அக்டோபர் 2வது வாரத்துல இருந்து தான் ஸ்டாக் ரிசல்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது. அப்போ இந்த ஸ்டாக் ரிசல்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவா ஆகும்போது, நமக்கு மார்க்கெட் மேல புஷ் ஆறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இந்த வாரம் செப்டம்பர் 29லேருந்து அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒரு பிரைஸ் கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ அத கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் நான் இவ்வளோ பெரிய நியூஸ் குளோபல் எக்கானமி, இந்தியன் எக்கானமி இந்த முக்கியமான நியூஸ் எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அப்போ வந்து நமக்கு ஸ்டாக் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது இந்த வாரமும் அக்டோபர் முதல் வாரமும் பார்த்தீங்கன்னா, நமக்கு முக்கியமான கம்பெனிஸோட ஸ்டாக் ரிசல்ட்ஸ் எதுவும் வரல. ஸோ ஸ்டாக் ரிசல்ட்ஸ் வந்து இதுவரைக்கும் நம்மளுக்கு பாசிட்டிவா அஃபெக்ட் பண்ணாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்கனாமிக் கேலண்டர். ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த எக்கனாமிக் கேலண்டரோட இம்பாக்ட்ஸ்லாம் குடுத்திருந்திருப்பாங்க. ஸோ அதில முக்கியமா நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை நமக்கு வந்து ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் வரப்போகுது. அப்படின்னா என்னன்னா, மாசம் எல்லா கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க்கும் சேர்ந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் குடுப்பாங்க. அதாவது கவர்மெண்ட்லேருந்து எவ்வளோக்கு நீங்க லோன் வாங்கலாம்னு சொல்லி. ஸோ ஆர்பிஐ போன தடவை எவ்வளோ குடுத்திருந்தாங்கன்னா, 5.5% தான். இப்போ எஸ்பிஐ இருக்காங்க, இல்லன்னா வேற ஏதோ பிரைவேட் செக்டர் இருக்குன்னா, கவர்மெண்ட் இதில வந்து அவங்க வந்து அ இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5.5%. ஸோ அப்போ இந்த ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுனா, அது நெகட்டிவ் விஷயம். குறைஞ்சால் இல்லன்னா இதே ரேஞ்சில இருந்துச்சுன்னா, அது பாசிட்டிவான விஷயம். மார்க்கெட் மேல போகும். அப்போ அக்டோபர் 1ஆம் தேதி இந்த ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலானது. ஸோ அப்ப அத வந்து நம்ம அப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து வந்து ஹாலிடே கேலண்டர். நமக்கு இந்த வருகின்ற வாரம் பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை நமக்கு வந்து எக்ஸ்பைரி டே இருக்கு. சாரி வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா, நமக்கு லீவ் இருக்கு. ஸோ அதனால எக்ஸ்பைரி டே சென்செக்ஸோட எக்ஸ்பைரி டே வந்து பார்த்தீங்கன்னா, 1 நாள் முன்னாடி வந்துரும். ஸோ இத நம்ம கவனிச்சு பார்க்கும்போது, நமக்கு வந்து திங்கட்கிழமை ஒரே ஒரு நாள் தான் ட்ரேடிங் செஷன் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50யோட வீக்லி எக்ஸ்பைரி டே நமக்கு வந்து செப்டம்பர் 30ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை. அடுத்து நம்மளோட பேங்க் நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான எக்ஸ்பைரி. அதுவும் பேங்க் நிஃப்டிக்கு அதுவுமே செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் 30ஆம் தேதி வருது. அடுத்து புதன்கிழமை பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரி டே வந்துருது. யூசுவலா சென்செக்ஸ் வந்து செப்டம்பர்லேருந்து வியாழக்கிழமை தான் எக்ஸ்பைரி டே. அத ஒரு நாள் தள்ளி இப்போ பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமா அடுத்த வாரங்கள்ல நம்ம கவனிக்க வேண்டியது. ஸோ இப்போ இத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரைஸ் ஆக்ஷன்ஸ். ஓகே. இப்போ நம்ம வந்து நிஃப்டிலேருந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ நிஃப்டி நமக்கு பார்த்தோம்னா, மார்க்கெட் வந்து ஒரு சரிவு நிலையில தான் ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த ரொம்ப நாளுங்கிறது ஒரு கடைசி ஒரு 1 1/2 வாரங்கிறத சொல்லலாம். அதாவது செப்டம்பர் 18ஆம் தேதியிலிருந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ஃபாலிங் மார்க்கெட்டா தான் இருக்கு. இது நிஃப்டி மட்டும் கிடையாது. சென்செக்ஸும் டவுன் ஃபாலிங்கா தான் இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியும் டவுன் ஃபாலிங்கா தான் இருக்கு. ஆனா, இந்த வெள்ளிக்கிழமை நமக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனல் வரைஞ்சிருந்தோம். அந்த டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனல்ல நிஃப்டி மட்டும் கிடையாது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் 3மே பிரேக் அவுட் ஆயிட்டு மார்க்கெட்ல கீழ வந்துருச்சு. ஸோ அப்ப நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா, மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் பிரஷர் இருக்கு. பையிங் பிரஷர் ரொம்பவே கம்மியா இருக்கு. அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கிறோம். அண்ட் இத நம்ம தொடர்ந்து முக்கியமா ஒரு விஷயம் கவனிக்கணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ இந்த இந்தியா விக்ஸ் டேட்டா 10 ரேஞ்சில இருந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மேல போய் 11 ரேஞ்சுக்கு போயிருச்சு. இனியும் கொஞ்சம் மட்டும் இந்தியா விக்ஸ் டேட்டா மேல போச்சுன்னா, நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ஃபாலிங் மார்க்கெட் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படிங்கிறனால, நீங்க இந்த இந்தியா விக்ஸ் டேட்டா மேல கண் வைங்க. ஏன்னா இந்தியா விக்ஸ் டேட்டா மேல போச்சு அப்படின்னா, மார்க்கெட்ஸ் வந்து கீழ போகும். ஸோ அப்படிங்கிறனால இது வந்து மேல போயிருக்கு. இது 11.5 இல்லன்னா 12 வரைக்கும் ரீச் ஆயிருச்சுன்னா, நமக்கு வந்து நிஃப்டி 50 ஸ்ட்ராங்கா ஒரு பிரைஸ் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நம்ம வந்து ஒரு செல்லிங் பிரஷர்ல டவுன்வர்ட் ட்ரெண்ட் இருக்குங்கிறத நமக்கு நிஃப்டி 50ல தெரிஞ்சிருச்சு. அதே மாரி நம்ம டே கேண்டில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா, வெள்ளிக்கிழமை 24,800 வரைக்கும் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும் அப்படிங்கிறது எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்படிங்கிறனால இந்த 24,800லேருந்து மார்க்கெட் இனியும் கீழ விழுகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து இங்கிருந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா, எது வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம்னா, 24,417 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம். அப்போ நம்மளோட நிஃப்டி 50ய பொறுத்தளவு இதுதான் பார்த்தீங்கன்னா, நமக்கு
எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு லோவஸ்ட் பாயிண்ட் 24,430 சொல்லலாம். ஸோ இந்த பாயிண்ட் தான் நமக்கு ரொம்பவே முக்கியமான பாயிண்ட். அப்போ நிஃப்டி 50 நாளைக்கு வந்து அதாவது நமக்கு திங்கக்கிழமை மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா 24,430 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபாலிங் மார்க்கெட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதுதான் நிஃப்டி 50யோட ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே, அடுத்து இப்போ சப்போர்ட் நமக்கு பார்த்துட்டோம். அப்போ ரெசிஸ்டன்ஸ் என்ன மார்க்கெட் மேலே போகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கேண்டிலோட லோ தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 25,000. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து நிஃப்டி 50ல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,000ம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 24,800 தான் நமக்கு இருக்கிற முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். ஸோ 24,800. ஸோ இந்த ரெண்டு ரேஞ்ச் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகிறத தடுக்கிறதுக்கான இருக்கிற முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போது நிஃப்டி 50 இன்ட்ராடே டைமிங் வச்சு நமக்கு பார்க்கும்போது டவுன்ஃபால் ஆகுதுன்னா 24,430 வரைக்கும் ஃபஸ்ட்டு டவுன்ஃபால் ஆகலாம். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் கீழே வரலாம். ஓகே, மேலே போச்சுன்னா 24,800ம் 25ம் வரலாம். இது வந்து நம்ம டே வச்சு இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்துட்டு மேலே போயிருக்கு. அப்போது இங்கேருந்து டவுன்ஃபால் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இந்த ஒரு முக்கியமான லெவல் வரைக்கும் தான் டவுன்ஃபால் ஆகும். ஸோ அதனால தான் இந்த ப்ரைஸ்க்கு அப்புறம் தான் மார்க்கெட் கீழே போகுதா மேலே வருதாங்கிறத நம்ம கிளியராக பார்க்க முடியும். இது வந்து வீக்லி. அதே மாதிரி நம்ம வந்து வீக்லி கேண்டில் வைக்கிறோம். அப்போது வீக்லி கேண்டில் வைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நம்ம ஏற்கனவே டெய்லி கேண்டிலில் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு லோ வந்துட்டு திருப்பி மேலே போச்சு. அந்த லோ வரைக்கும் தான் திருப்பியும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கிறனால இந்த வீக் பாருங்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு. அப்போது எவ்வளவு இந்த ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் அடுத்த வாரத்தோட ரெட் கேண்டில் இந்த 24,430 தாண்டிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லெவல் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதாவது 24,000 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த லெவலில் அடுத்து பிரேக் ஆயிடுச்சுன்னா 24,000 அதாவது அடுத்த லோ. இந்த லோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரே ரேஞ்சில் இருக்குது. அடுத்த லோ வந்து 24,000 வரைக்கும் நமக்கு பார்க்கலாம். ஸோ அப்படிங்கிறனால இந்த வாரம் நிஃப்டி 50 24,300 24,430 கிராஸ் ஆகுமா அப்படிங்கிறதா நமக்கு முக்கியமான கேள்வி. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன்லையோ இல்லை நெகட்டிவாக வந்துச்சுன்னா நமக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுக்கிற ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா 24,430. இதுதான் நமக்கு நிஃப்டி 50ல். அப்போது நிஃப்டி 50யை பொறுத்தளவு இதுதான் நமக்கு முக்கியமான கீ ப்ரைஸ் லெவல்ஸ். ஸோ 24,430ம் 24,800ம் 25,000ம். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் இது வந்து சப்போர்ட்டாகவும் வேலை செய்யும். ஸோ நிஃப்டி 50ல் வருகின்ற வாரம் இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுது. என்ன அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று க்ளோஸ் ஆனதை விட வெள்ளிக்கிழமை நம்ம திங்கக்கிழமை என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் தாங்கிறது. ஸோ அப்படிங்கிறனால திங்கக்கிழமை மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகுது அப்படிங்கிறத நமக்கு கிஃப்ட் நிஃப்டியில் பார்த்தோன்னா மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுனோ இல்லைனா ஒரு நெகட்டிவ் கேண்டிலோ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் சைட் மார்க்கெட் புஷ் ஆகிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் வந்து நம்ம டெவலப் பண்ணலாம். ஸோ அதனால் நம்ம கிஃப்ட் நிஃப்டி திங்கக்கிழமை எப்படி பிஹேவ் ஆகுதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் நமக்கு வந்து நிஃப்டி வந்து நமக்கு வந்து எப்படி பிஹேவ் ஆகுங்கிறது புரியும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஓவராலாக எதிர்பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு சரிவு நிலையில் தான் இருக்கும். ஸோ நம்ம சொன்ன இந்த ப்ரைஸ் லெவல்ஸ்லேருந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்னதான் இருந்தாலும் நமக்கு வந்து திங்கக்கிழமை ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம டீட்டெயிலாக சொல்லுவோம் மார்க்கெட்டில் வந்து கேப் டவுன் இல்லைனா நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி. ஸோ இப்போ நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பார்த்து நம்ம நிஃப்டி 50 டேட்டாவை பார்த்துட்டோம். அண்ட் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்செக்ஸை சேர்த்து பார்ப்போம். அப்போ சென்செக்ஸில் நமக்கு தெரியும் வெள்ளிக்கிழமை வந்து இந்த 81,000 அப்படிங்கிற முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை மார்க்கெட் வந்து கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து சப்போர்ட்டுன்னே சொல்லலாம். ஸோ முக்கியமான இந்த சப்போர்ட் பாயிண்ட்டை வந்து கிராஸ் ஆகி கேப் டவுன் வந்து தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு. ஸோ அப்போ இதை வச்சு நமக்கு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நெகட்டிவ் சைடு தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஏன்னா யூஸ்வலாக நமக்கு இந்த நெகட்டிவ் சேனல் இருக்குது பாருங்கள், டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனல் ஒன்று ட்ராப் பண்ணியிருந்தோம். அண்ட் இது நிஃப்டி சென்செக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி மூணுமே வந்து இந்த டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனலில் கீழே பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஏற்கனவே டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனல்லாம் நெகட்டிவ் சைடு தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கீழே பிரேக் அவுட் ஆகிருக்கிறனால இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு நெகட்டிவ் சைட் புஷிங்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது செல்லர்ஸோட ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போது எப்போ செல்லர்ஸோட ப்ரெஷர் வந்து இவ்வளோ அதிகமாக இருக்கோ அப்போ வந்து மார்க்கெட்டில் ஒரு டவுன் சைட் புஷ் ஆகிறதுக்கான நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஓகே, அப்போது சென்செக்ஸ் வந்து இப்போ இருக்கிற நிலமையிலேருந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து 82,400 வரைக்கும் சென்செக்ஸ் கீழே 200 வரைக்கும் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால்
நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 81,000 பிரேக் அவுட் ஆயிட்டு வெள்ளிக்கிழமை நம்ம சொல்லும்போது சொல்லியிருந்தோம். 81,000 பிரேக் அவுட் ஆயிட்டு மார்க்கெட் வந்து இந்த 82,200 வரைக்கும் புஷ் ஆகும்னு. ஆனா சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா, 82,400லயே நின்றுச்சு. அங்கிருந்து கீழ வரல அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். அப்ப இந்த ஒரு காரணத்தினால நம்ம வந்து திங்கட்கிழமையோட மார்க்கெட்க்கு சென்செக்ஸ்ல 80,200 தான் பார்த்தீங்கன்னா, முக்கியமான சப்போர்ட் லெவலா இருக்கும். அப்ப இந்த 80,200 கிராஸ் ஆனா தான் நமக்கு வந்து 79,800 வரைக்கும் வரும். ஸோ இந்த 79,800 எப்படி சொன்னேங்கிறத இப்ப நான் கொஞ்ச நேரத்தில சொல்றேன். ஸோ ஆனா இன்கேஸ் மார்க்கெட் வந்து சப்போஸ் நெகட்டிவ் கேண்டிலா வராம, திங்கட்கிழமை வந்து பாசிட்டிவ் கேண்டிலா போச்சுன்னா, நமக்கு வந்து எப்ப வந்து இந்த டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனல்லேருந்து வெளிய போகுதோ, அப்ப தான் நம்ம வந்து அது பாசிட்டிவ் கேண்டில்னு நமக்கு சொல்ல முடியும். 1. 2வது நமக்கு முக்கியமான சப்போர்ட்டான இந்த 81,000 இருக்கு பாருங்க. இந்த 81,000 தான் நமக்கு முக்கியமான சப்போர்ட்டா இருந்துச்சு. ஆனா இப்போதைய நிலைமைக்கு இது ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அப்போ 81,000 நமக்கு வந்து நம்மளோட சென்செக்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணல அப்படின்னா, மார்க்கெட் வந்து திருப்பியும் ரிவர்ஸ் ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ சென்செக்ஸ்க்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா 81,000ம், அடுத்து முக்கியமான சப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 80,200. அப்போ மேல பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும். கீழ பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் நெகட்டிவா இருக்கும். அப்போ மார்க்கெட் நெகட்டிவா இருக்குன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து எந்த முக்கியமான ஒரு பிரைஸ் லெவல்ஸ் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79,800 அண்ட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்படி இருந்தாலும் மேல போனா 81,800 ஓகே. அண்ட் இந்த சென்செக்ஸ்ல நம்ம வந்து இப்போ டே கேண்டில் வைக்கிறோம். அப்படின்னா மார்க்கெட்டோட கேண்டில் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டே கேண்டில் இருக்கு. அப்போ நமக்கு முக்கியமா தெரியறது என்னன்னா, போன வாரத்துக்கு அதாவது நமக்கு ஆகஸ்ட்ல இருந்து பாருங்க மார்க்கெட் இந்த இடத்துல கீழ வந்துச்சு. திருப்பி மேல போயிருக்கு. அப்போ இந்த இடத்துல கீழ டவுன்ஃபால் ஆகும்போது நமக்கு இந்த பிரைஸ் ஆக்ஷன்னா இதுதான். இங்கிருந்து கீழ டவுன்ஃபால் ஆகும்போது அடுத்து இந்த லெவல் வரைக்கும் வரும். ஸோ இந்த லெவல தான் நான் ஈஸியா எப்படி மார்க் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் ஒண்ணும் இல்ல 79,800. ஸோ அதனால தான் இந்த 79,800 அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ இது டே கேண்டில்ல பார்க்கும்போதும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற இந்த பிரைஸ் லெவல் வரணும். கரெக்ட் தான். அதே மாரி நம்ம வந்து வீக்லி கேண்டில் பார்க்குறோம். இப்போ ஒரு கேண்டில் சைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு வீக். அப்போ இந்த வீக்லி கேண்டில் பார்க்கும்போதும், இப்போ இருக்கிற பிரைஸ்ல இருந்து அடுத்து நமக்கு டவுன் ஃபாலிங்க்கான முக்கியமான பிரைஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 79,800. அப்போ நமக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயும் பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல பார்த்தோம். அடுத்து வந்து வீக்லியில பார்த்தோம். இது 3 வச்சும் பார்க்கும்போது நமக்கு 79,800 முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலா இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால சென்செக்ஸை பொறுத்தளவு இந்த வாரம் நமக்கு மார்க்கெட் பாசிட்டிவா கேண்டில் ஓப்பன் ஆகி மேலே போச்சு அப்படின்னா 81,000 அண்ட் 81,800க்கு நமக்கு பார்க்கலாம். நெகட்டிவ் கேண்டில் அப்படின்னா 80,200ம் 79,800ம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் லெவல்ஸாக இருக்க போகுது. ஸோ அப்படிங்கிறனால சென்செக்ஸ்க்கு இதுதான் முக்கியமான சப்போர்ட் லெவல்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அடுத்து வந்து இதே மாதிரி முக்கியமான சப்போர்ட் லெவல்ஸ் பேங்க் நிஃப்டிக்கு என்னன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு பேங்க் நிஃப்டிக்கு என்ன பண்ணுறோம்னா, பின்னாடி இருந்து போகலாம். வீக்லி, டெய்லி அண்ட் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போகலாம். அப்போது நம்ம வீக்லி கேண்டில் பார்க்கும்போது நமக்கு ஜூலையிலிருந்து நமக்கு பேங்க் நிஃப்டி கீழே வந்துச்சு தான். நடுவில் ஒரு புல் பேக் இருந்துச்சு. திருப்பி கீழே வந்துட்டு மேலே போயிருக்கு. அப்போ இந்த நெகட்டிவ் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு நெகட்டிவ் கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா எது வரைக்கும் ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் வரைக்கும். ஏன்னா இவ்வளோ தூரம் டவுன்ஃபால் ஆச்சு, மேலே போச்சு. அப்போது கீழே போகிறதுக்கு முன்னாடி இந்த லெவலில் கிராஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து பியூராக கீழே போகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட்டுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமான சப்போர்ட் என்னென்னா இந்த லெவல் விச் இஸ் 53,600. அப்போ மார்க்கெட் மேலே போகிறதுக்கு நான் எப்படி 54,500ம் 55,000ம் போட்டிருந்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதை இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டே கேண்டில் போகணும். அப்போ நமக்கு டே கேண்டில் போகும்போது மார்க்கெட் வந்து இந்த வாரம் முழுசுமே நமக்கு நெகட்டிவ் கேண்டிலாக தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த 55,000ங்கிறது முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு நமக்கு போன வியாழக்கிழமை வரைக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால மார்க்கெட்டில் இந்த 55,000 தான் நமக்கு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது. அண்ட் நமக்கு இந்த 54,500ங்கிறது அதுக்கு முன்னாடி இருக்கிற ரெசிஸ்டன்ஸ்ன்னு நமக்கு சொல்லலாம். ஸோ அப்போது மார்க்கெட்டில் இந்த லெவலில் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வியாழக்கிழமை கன்சாலிடேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக நடந்துட்டு இருந்துச்சு. நமக்கு இது நல்லா தெரியும். ஸோ இப்போ இந்த லெவல் கன்சாலிடேஷன் ஸ்ட்ராங்காக நடந்தனால தான் நம்ம வந்து இந்த 55,500ங்கிறத ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுருக்கோம். அப்போது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் 55,000 வரைக்கும் மேலே போகலாம். அண்ட் கீழே வந்தால் 53,600 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம். அப்போது இதுதான் முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டும், இதுதான் முக்கியமான சப்போர்ட் பாயிண்ட்டும். அப்போ இந்த 54,500ங்கிறது பிவட் பாயிண்ட். அப்படின்னா மார்க்கெட் இன்கேஸ் இந்த மாதிரி சைட்வேஸ் மூவ் ஆச்சுன்னா 54,500 சுற்றி தான் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மூவ் ஆகும். அப்போது ஒரு பிவட் பாயிண்ட்
மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸு, கீழே இருக்கிற சப்போர்ட். ஸோ இப்போ இது 3 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறனால நமக்கு வந்து மார்க்கெட் வந்து எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியும். ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். அந்த ப்ரைஸஸ்லாம் என்னங்கிறத நம்ம சொல்லிட்டோம். ஸோ நீங்கள் வந்து ப்ரைஸ் அண்ட் நம்மளோட நியூஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜி, இது 3ம் கம்பைன் பண்ணி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அடுத்த வாரத்தில் வந்து நம்ம என்ன கிளியராக மார்க்கெட் எந்த பக்கம் போகும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ட் எந்த பக்கம் போனால் எந்த எந்த ப்ரைஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ வாங்கணுங்கிறதையும் முடிவு பண்ணி வைக்க முடியும். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். மறந்துட வேண்டாம். என்னென்னா வருகின்ற செவ்வாய்க்கிழமை 30ஆம் தேதி நமக்கு பேங்க் நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரி, நம்மளோட நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி. அதே மாதிரி புதன்கிழமை நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அக்டோபர் 1ஆம் தேதி புதன்கிழமை சென்செக்ஸோட எக்ஸ்பைரி அண்ட் வியாழக்கிழமை மார்க்கெட் லீவு. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.